ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அக்ஷயா.com. இன்றைக்கி இந்த வீடியோவில் ரொம்ப டிஃப்ரெண்ட்டான சுவையில் நல்ல ஒரு ஹெல்த்தியான ஃபில்லிங்கான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. அரை கப் அவல் சேர்த்து எந்த மாதிரி இட்லி தோசைக்கு பதிலாக ஒரு தடவை செஞ்சு கொடுங்க. சுட்டு வைக்க எத்தனை சாப்பிட்டாலும் பத்தாது, அந்த அளவுக்கு அருமையாக சூப்பராக இருக்கும். வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ செய்யறதுக்கு மிக்சிங் பவுலில் ஒரு கப் அளவுக்கு கடலைப்பருப்பு சேர்த்துக்கங்க. கூடவே அதே கப்பால் அரை கப் அளவுக்கு பச்சரிசி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதில் நல்லா முழுகிற அளவுக்கு தண்ணீர் ஊற்றி 2 முறை அலசி தண்ணியை ஒட்ட வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. நீங்கள் பச்சரிசி சேர்த்து செய்கிறப்ப தான் நல்லா சுவையாகவும் முறுவலாகவும் கிடைக்கும். இப்போ தண்ணீர் வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இதில் திரும்பவும் தேவையான அளவு தண்ணீர் ஊற்றி இதை அப்படியே ஒரு அரை மணி நேரம் ஊற விட்டுடுங்க. அப்படியே மூடி ஊறி வரட்டும். இப்போ நல்லா ஊறின பிறகு திறந்து பார்த்துக்கலாம். அரிசி கடலைப்பருப்பு ரெண்டுமே நல்லா ஊறி இருக்கு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்லா ஊறி இருந்தால் தான் சுவை கூடுதல் அருமையாக இருக்கும். இப்போ இதில் இருக்க தண்ணீரை ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போ தண்ணீர் நல்லா ஒட்டை வடியை விட்டு எடுத்துகிட்டு வந்த பிறகு இதோட அரை கப் அளவுக்கு அவல், வெள்ளவல் சிகப்பவல் எது உங்கள் கிட்டே இருக்கோ எதுவாக இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் வெள்ளவல் தாங்க சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா கலந்துக்கங்க. அதில் இருக்க நீரை பூரா இந்த அவல் உறிஞ்சி அதிலே சாஃப்டாக ஊறிடும். இப்போ நல்லா கலந்த பிறகு இது எல்லாத்தையுமே மிக்ஸர் ஜாருக்கு மாற்றிக்கங்க. இது மாதிரி மிக்ஸர் ஜாரில் மாற்றிட்டு இது கூட தோல் சீவன இஞ்சி துண்டு கொஞ்சம், கூடவே ஒரு பச்சை மிளகா உடைச்சி சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு இதோட அரை டீஸ்பூன் ஜீரகம், அரை டீஸ்பூன் சோம்பு, தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கங்க. நான் 1 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துருக்கேன். கூடவே 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துட்டு இது கூடவே ஊற வச்சோம்ல அந்த தண்ணீரே கொஞ்சமாக சேர்த்து நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதிகமாக தண்ணீர் சேர்த்துற வேண்டாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததை ஒரு மிக்சிங் பவுலில் மாற்றிக்கங்க. கொஞ்சமாக மிக்சர் ஜாரில் தண்ணி விட்டு அலசி ஊற்றிக்கங்க. ஊற்றி மாவை கலந்துக்கலாம். இதில் ஈனோ சோடா உப்பு எதுவுமே சேர்க்க வேண்டியில்லை. இதை புளிக்க வைக்கவும் தேவையில்லை. நம்ம அவல் சேர்த்ததுனால நல்லா சாஃப்டாகவும், அரிசி சேர்த்ததுனால நல்ல முறுவலாகவும் கிடைக்கும். இப்போ மாவு ரெடி ஆகிடுத்து. இது அப்படியே இருக்கட்டும். இன்னொரு குட்டி பவுலில் அரை கப் அளவுக்கு துருவன கேரட் சேர்த்துக்கங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. 2 பச்சை மிளகா, கூடவே கொஞ்சமாக ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி இலை பொடிசாக கட் பண்ணி சேர்த்துட்டு இதோட 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு கூடவே கொஞ்சமாக உப்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா பொடி, 1/4 டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா பொடி சேர்த்துக்கங்க. கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகு பொடி சேர்த்துக்கங்க. நீங்கள் மிளகு பொடிக்கு பதிலாக மிளகாய்த்தூள் கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா இது மாதிரி கலந்து எடுத்து வச்சுக்கோங்க. உங்கள்கிட்ட என்ன வெஜிடபிள் இருக்கோ அதை நல்லா துருவி இல்லை பொடிசாக கட் பண்ணி கூட சேர்த்துக்கங்க. துருவி சேர்த்திங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இதே முட்டைக்கோஸ் இருந்தால் கூட நீங்கள் பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இன்னும் சுவை கூடுதலாக இருக்கும். இப்போ வெஜிடபிள் ஃபில்லிங் ரெடி ஆகிடுது. இப்போ ஊற்றி எடுக்கிறதுக்கு இது மாதிரி தவா எடுத்துக்கங்க. இல்லை ஃப்ரை பேன் இருந்தால் கூட எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக எண்ணெயை தடவிட்டு நம்ம கலந்து வச்ச மாவுலேருந்து 1/2 கரண்டி அளவு மாவை ஊற்றி ஊத்தாப்பம் மாதிரி கொஞ்சம் தடிமனாக ஊற்றிக்கங்க. ரொம்ப மெலிசாக தீத்த வேண்டியதில்லை. இப்போ மாவை தீத்தின பிறகு இது மேலே நம்ம கலந்து வச்ச வெஜிடபிள் ஃபில்லிங்கை மேலாப்பில் அப்படியே தூவிடுங்க. ஓரங்கள் போகாமல் இது மாதிரி நடுவில் மட்டும் அப்படியே தூவிட்டு கொஞ்சமாக சுற்றிரும் நல்லெண்ணெய் விட்டுக்கங்க. நல்லெண்ணெய் விட்டு செய்கிறப்ப நல்ல மணமாகவும் சாப்பிட சுவையாகவும் இருக்கும். இப்போ அடுப்பை மீடியமாக வச்சு மூடி ஒரு சைடு வெந்ததும் அப்படியே திருப்பி போட்டுக்கங்க. நல்ல மேலே முறுவலாக அருமையான சுவையில் அடை ரெடியாக எடுத்துங்க. இப்போ இன்னொரு சைடும் வெந்த பிறகு எடுத்து சுட சுட பரிமாறலாம். இதுக்கு சைடிஷ்ஷெலாம் எதுவுமே பெருசாக தேவையே இல்லை. அப்படியே சாப்பிடவே ரொம்ப அருமையாக இருக்கும். எப்போவும் ஒரே மாதிரி இட்லி தோசை செஞ்சு அழுத்து போனால் கூட நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக ஃபில்லிங்காக இது மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். சூப்பராக அருமையாக வந்திருக்கு பாருங்கள். ப்ரோட்டீன் ரிச் அதிகம் நிறைஞ்ச இந்த ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிப்பியை நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்லேயே கொடுத்து அனுப்பலாம். காலை நேர உணவாகவும் மாலை நேர உணவாகவும் ஈஸியாக செஞ்சு அசத்தலாம். இந்த ரெசிபி பிடிச்சிருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவோட வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.